யூடியூப்ல சாதிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அதாவது நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், உங்களால நம்ம சேனல் மானிட்டேஷன் எனேபிள் ஆச்சு. அதனால நான் இப்ப என்ன பண்றேன்னா, எனக்கு 4ஆம் தேதி ஒரு வருமானம் அப்படின்றது யூடியூப்ல இருந்து முதல் வருமானம் வந்துச்சு. அந்த முதல் வருமானம் எவ்வளவு, அந்த முதல் வருமானத்துல இருந்து இப்போ 14ஆம் தேதி அப்படின்றது, அதாவது ஆக மொத்தம் 10 நாள் வந்துட்டு டோட்டலா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த 10 நாள்ல எவ்வளவு வருமானம் எனக்கு வந்திருக்கு அப்படின்றத உங்ககிட்ட காட்ட போறேன். எவ்ரிடே, டே பை டே எனக்கு எவ்வளவு வந்திருக்கு, முதல் நாள் எவ்வளவு, 2வது நாள் எவ்வளவு, 3வது நாள் எவ்வளவு, இதே மாதிரி 10 நாள் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்றத காட்ட போறேன். இதெல்லாம் மோஸ்ட்லி காட்ட மாட்டாங்க, எந்த யூடியூபருமே அதை காட்ட மாட்டாங்க. யூடியூப் பத்தி சொல்லி தர்றவங்களும் இதெல்லாம் காட்ட மாட்டாங்க. பட் நான் காட்டுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆக்சுவலி இதெல்லாம் நமக்கு ஒரு மோட்டிவேஷனலை கொடுக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ ஒரு சிலருக்குலாம் வந்துட்டு நிறைய சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க, பட் வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகாம இருக்கும். வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கும், சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வராமல் இருக்கும். அவங்களுக்கு வந்து நிறைய வீடியோ போட்டாலும் வியூஸ் போகல, சப்ஸ்கிரைப் கவுண்ட் வர, எதுவுமே மானிட்டேஷன் எனேபிள் ஆகிறது கிட்ட நெருங்காம இருக்கும். அப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரு மோட்டிவேஷனல் இருக்கும். என்னன்னா, என்னடா இவர் வந்துட்டு 1600 சப்ஸ்கிரைபருக்கு மேல வச்சிருக்கிறாரு, இவருக்கு மானிட்டேஷன் எனேபிள் இவ்வளோ பணம் வந்திருக்கா அப்படின்றது. இங்க சப்ஸ்கிரைபர்லாம் ஒரு மேட்டர் கிடையாது. 1000 அவங்க மினிமம் கொடுத்துட்டாங்க. மேக்சிமம் நமக்கு இந்த அமௌண்ட் அப்படின்றது வருது பாத்தீங்களா, அதெல்லாம் வியூஸ் கணக்கில் தான் வரும். ரொம்ப சிம்பிள் தாங்க. ஸோ யூடியூப்பை நம்ம இப்படி பார்த்துட்டு இருக்கோம், ஸோ அப்படி கிடையாது. இங்க இருக்கிற அமெரிக்கா அப்படின்ற மாதிரி யூடியூப்பை இவ்வளோதான் ஒரு ஜஸ்ட் நீங்க அதுக்கான வந்துட்டு முயற்சி எடுத்துட்டீங்க, அந்த முயற்சிக்கான பலன் அப்படின்றது அப்படி கொஞ்சம் எட்டி வச்சீங்கன்னா அது கிடைச்சிடும். அந்த ஒரு தூரத்துல தான் இப்போ நீங்க இருக்கிறீங்க. ஜஸ்ட் அதை மட்டும் நீங்க பின்பற்றுறீங்கனாலே போதும். இந்த வீடியோ முழுமையா பாருங்க, நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். அடுத்து ஸ்கிரீன் ரெக்கார்ட் அப்படின்றது வந்துடும். அதாவது வந்துட்டு எவ்வளவு வருமானம் வந்துச்சு, எவ்வளவு இப்போ கடைசி வரைக்கும் வந்திருக்கு, டோட்டலா எவ்வளவு வந்திருக்கு, ஒரு மாசத்துக்கு எவ்வளவு வரும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே அதில் சொல்லியிருக்கேன். மறக்காம வீடியோ முழுமையா பார்த்து, உங்களுக்கு யூடியூப் தொடர்பான கேள்விகளை என்னாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமான விஷயம், நான் யூடியூப்க்கு நிறைய கேஜெட் வாங்கியிருக்கேன். அந்த கேஜெட் வாங்கினதுக்கான லிங்க் அப்படின்றத கீழே கொடுத்துருக்கேன். இன்க்ளூடிங் இந்த மைக்கு. இந்த மைக் இல்லைனாலும் இந்த மைக் அளவுக்கு காஸ்ட்லியா இல்லாம, இது காஸ்ட்லியா கிடையாது, 2300 என்னதான் வந்துச்சு. ஆனா இந்த மைக் இப்போ அவைலபிள் இல்லை. அதனால என்ன, டிஜிட்டல் அப்படின்ற அந்த பிராண்ட்ல நான் மைக் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா பயன்படுத்திக்கோங்க. எங்க அந்த மைக்கு கேஸை காணும். சரி, ஓகே. எனிவே அந்த மைக் வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் எஸ்டர்டே வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன், ஒரு சேனல் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் உங்களுக்கு போய் சேரணும். ஏன்னா வாய்ஸ் தான் இங்க மிகப்பெரிய ஒரு வந்துட்டு ஒரு மெயின் போனே அதுதான். அந்த வாய்ஸ் கரெக்டாக கொடுத்துட்டாதான் உங்களுக்கு புரியும். சொல்ல வேண்டிய விஷயம் கரகரன்னு நாய்ஸ் இல்லை பின்னாடி பேக்ரவுண்டு இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு கிளியரான வாய்ஸ் கொடுக்கணும்னா நல்ல மைக் அப்படின்றது தேவை. ஸோ கேமரா குவாலிட்டி கூட பெருசாக பார்க்க மாட்டாங்க, பட் வாய்ஸ் குவாலிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இந்த மைக்கை வந்து நீங்க வேணும்னா பார்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், அங்கேயும் போய் பார்க்கலைன்னா பார்த்துருங்க. இந்த மைக்கு இதுக்கப்புறம் ஒயர்டு மைக்கில் நல்ல குவாலிட்டியாக இருக்கக்கூடியது. ஸோ வந்துட்டு யூடியூப் தேவையான கேஜெட் அப்படின்றதுல கீழே லிங்காக கொடுத்துருக்கிறேன், மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இங்கே சைடில் வரும், தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, தேவையில்லாட்டி அதை யூஸ் பண்ணாதீங்க. ஆல்ரெடி இருக்குன்னா வாங்காதீங்க, ஏன்னா இதில் வாய்ஸ் நல்லா இருக்கு அப்படின்றத வாங்காதீங்க. ஓகே, இப்போ நம்மளுடைய அதாவது அனலிட்டிக்ஸ், அதாவது நம்ம சேனலில் என்னென்ன விஷயங்கள் ஆஃப்டர் மானிட்டேஷன் எனேபிள் நடக்குதோ அந்த அனைத்து விஷயங்களும் இந்த இடத்துல நமக்கு கிடைக்கும். அதில் குறிப்பாக நம்ம வந்துட்டு ரெவன்யூ ஆப்ஷன் அப்படின்றது இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் கிடைக்குங்க. இந்த ரெவன்யூ ஆப்ஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு சேனலுக்கு. அதே போல தான் மற்ற விஷயங்கள். நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெவன்யூ தான் முதல்ல பார்க்க போகிறோம். எவ்வளோ வந்திருக்கு, முதல் நாள் எவ்வளோ வந்திருக்குன்றதை பார்க்க போகிறோம். அதிகமாக நம்ம அங்கே பேசிட்டோம், இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது நமக்கு வந்துட்டு ரெவன்யூ அப்படின்றது வந்துட்டு எந்த தேதியில் ஆரம்பிக்குது, இதை பார்த்த உடனே ஐயோ என்ன இவ்வளோ தானா அப்படின்ற மாதிரி தயவு செஞ்சு முடிவு பண்ணிடாதீங்க. ஏன்னா இது ஜஸ்ட் பிகினிங். இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது ஒரு சேனலுக்கு கிடச்சி நான் பார்த்தது கிடையாது. பிகாஸ் நான் இது வரைக்கும் 5-6 சேனல் அப்படின்றது வச்சுருக்கிறேன். அது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி நான் சொல்கிறேன். கம்பேரிவேட்லி இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹியூஜ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்டார்டிங் டைமில் எடுத்த உடனே இவ்வளோ அமௌண்ட் அப்படின்றது வராது. எனக்கு முதல் நாள் 4ஆம் தேதி அப்படின்றது வந்துட்டு February 4 அப்படின்றது பார்த்திங்கன்னா ₹12.42 அப்படின்றது வந்துச்சு. அன்பிலீவபிள். இதுவே எனக்கு யோசனையாக இருந்துச்சு, எப்படா இவ்வளோ வந்திருக்கும் அப்படின்றது. அடுத்த நாள் அப்படின்றது 5ஆம் தேதி ₹81 வந்தது. இது ஹியூஜ் அமௌண்ட். அதாவது $1 கிட்ட, $1 அதை விட கம்மி தான். ஸோ $3/4 கிட்ட வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது பார்த்திங்கன்னா எனக்கு டவுன்ஃபால். அதாவது 6ஆம் தேதி அப்படின்றது ₹49.99, அதாவது ₹50 ஒரு பைசா கம்மி அப்படின்றது. அடுத்தது ₹65.86. அடுத்தது பார்த்திங்கன்னா ₹78 வந்துட்டு எனக்கு வந்திருக்குது 60 பைசா, சாரி ₹79.60 வந்திருக்கு. அதுக்கு அடுத்த நாள் $1 மேலே $1.50 கூட சொல்லிடலாம்.
$1.25 அப்படின்றது கிட்டத்தட்ட $124 எனக்கு வந்திருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு $117 வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது $100 வந்திருக்கு ஒரு டாலருக்கு மேலே. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா $123.59 அப்படின்றது எனக்கு வந்திருக்குது. இதை பார்க்கும் பொழுது நீங்கள் யோசிக்கலாம், எப்படி இது $100 ரீச் ஆகும் அப்படின்றது. அதாவது நல்லா யோசிச்சு பாருங்கள், 10 நாளைக்கு வந்துட்டு 700 தான் வந்திருக்கு. அப்போ இன்னொரு 10 நாளைக்கு வச்சா ஆக மொத்தம் அப்படி இப்படின்னு வச்சா கூட $300 தான் வருமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அதாவது நம்மளுடைய இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப கம்மி, புரியுதுங்களா? அதாவது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம், இப்போ தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம், நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது கம்மி. அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், $17.55. அதாவது வந்துட்டு ரெவன்யூ பார் 1K. இது வந்துட்டு எனக்கு மட்டும் வரக்கூடியது, ஒவ்வொரு யூடியூபருக்கும் இது மாறும். அதை எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு யூடியூபருக்கும் இது சேஞ்ச் ஆகும், சேஞ்ச் ஆகாமலாம் இருக்காது. இப்போ வந்துட்டு இந்த 10 நாளைக்கு இது 17.55 வந்துட்டு ரூபா. இதில் வந்து 1000 பேர் பார்த்தா போட்டிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டல் அமௌண்ட் வந்துட்டு $757 வந்து போட்டிருக்காங்க. இது என்னன்னா நமக்கு வந்துட்டு இந்த மாதத்துக்கான வருமானம் அப்படின்றது இந்த இடத்துல ஆட் ஆகிருக்கு. லாஸ்ட் டைம் வந்துட்டு நான் மானிட்டேஷன் எனேபிள் ஆட்டோப்பே நான் சொல்லியிருப்பேன். நான் இதிலெல்லாம் 0 தான் இருந்துச்சு, இதிலெல்லாம் அப்டேட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், எஸ்டிமேட் ரெவன்யூ. ஏன்னா இந்த சேனல் இவ்வளோ சம்பாதிக்கும், இவ்வளோ வியூஸ் போகும் அப்படின்றது எதுவுமே வந்துட்டு யூடியூப்க்கு தெரியாது. ரேண்டமாக இவங்க வந்துட்டு இப்போ எனக்கு ரெவன்யூ அப்படின்றது வர்றதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. இப்படி வந்துட்டு இருக்கும் பொழுதே எனக்கு இதில் ஒரு ஆப்ஷன் அப்படின்றது கொடுத்தாங்க. அதாவது ஃபீட்பேக் கேட்கக்கூடிய ஆப்ஷன் அப்படின்றத வந்து கொடுத்தாங்க. அந்த ஃபீட்பேக் அப்படின்றத இப்போ காமிக்கிறாருங்க. இதில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், ஜஸ்ட்டு காமிக்கிறேன். ஆமாம், இந்த இடத்துல வந்திருக்குது பார்த்தீங்களா? ஸோ இப்போ தான் ஒரு 5 ஹவருக்கு முன்னாடி வந்துச்சு. அதாவது இம்ப்ரூவ் யுவர் யூடியூப் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் டேக் திஸ் செவர். அதாவது இதில் இருக்க ஃபீட்பேக்கு உங்களுடைய ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவே இன்னொரு சேனல் இருக்குது, அந்த சேனல் எனக்கு வந்துட்டு நல்ல இதில் ரீச்சில் இருக்கக்கூடிய சேனல் அது. அதுக்கு கூட எனக்கு இந்த மாதிரி வரல. பட் இந்த சேனல் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஏன்னா இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது அதுக்கு வந்திருக்குது. அந்த அளவுக்கு வந்துட்டு இதில் வருது அப்படின்னா இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ இது வந்துட்டு பிகினிங் அப்படின்றதுனால இப்படி தான் இருக்கும். இதை பார்த்து என்னடா இவ்வளோ கம்மியாக வந்திருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கக்கூடாது. இப்படி தான் கால்குலேஷன் இப்போ தான் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத நம்ம எப்போவுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது நான் கண்டிப்பாக ஷோராக சொல்கிறேன், இன்னும் ஒரு 1 மந்த் 2 மந்த் அப்படின்றத கம்பேர் பண்ணி நம்ம எடுத்துட்டோம்னா இங்கே வந்துட்டு ஒரு சைபர் ஆட் ஆகும். 1 மந்த்லேயே வந்துட்டு ஒரு சைபர் ஆட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறையா இருக்குது. ஒரே சேனல்லே வந்துட்டு $100 அப்படின்றத ரீச் பண்ணுறது அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது. நீங்களும் உங்கள் சேனல் நல்லா க்ரோத் ஆகணும் அப்படின்னா கன்சிஸ்டன்சியாக வீடியோ போடுங்க. அந்த கன்சிஸ்டன்சி அப்படின்றது எப்போவுமே குறையக்கூடாது. நமக்கு சில நேரங்கள் வந்து கடுப்பாக இருக்கும். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மற்ற நாள் எத்தனை நாள் நம்ம வீடியோ போட்டிருக்கோம், இங்கே பாருங்கள், ஒன்றுமே கிடையாது, அதுக்கெல்லாம் சுத்தமாக கிடையாது. ஆனால் நம்ம எப்போலேருந்து நம்ம சேனல் ஆரம்பித்து வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்க்கலாம் இருங்க. அதாவது இந்த கணக்கின்படி இது மே மாதம் 30ஆம் தேதியிலேருந்து நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட வந்து 96 வீடியோ தான் நம்ம போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 1,26,478 வியூஸ் தான் டோட்டல் வியூஸே சேனலுக்கு வந்து போயிருக்குது. ஸோ டோட்டல் வியூஸே இது தான். ஆனால் இதுக்கே நமக்கு வந்துட்டு மானிட்டேஷன் எனேபிள் ஆகி இவ்வளோ தூரம் வந்திருக்கு. இங்கே பாப்புலர் அப்படின்றது கொடுக்கும் பொழுதும் நமக்கு வந்து இங்கே பாருங்கள், இந்த இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது இதுக்கு முன்னாடி நான் வேறு ஏதோ வீடியோலாம் போட்டுட்டு இருந்தேன், அதெல்லாம் தாண்டி இவ்வளோ ஷார்ட் டைமில் ஒரு மானிட்டேஷன் அப்படின்றது ரொம்ப ரேர். ஏன்னா இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வெவ்வேறு இதாக இருக்கும். எப்போயாவது ஒன்று ஏதாவது 1-2 வந்துட்டு போட்டுட்ருப்பேன், அவ்வளவுதான். ஸோ கண்டினியூட்டியாக நான் போட ஆரம்பித்தது அப்படின்றது பார்த்திங்கன்னா எங்கேருந்து போட ஆரம்பித்தேன் இது கூட கிடையாது. நான் இந்த இடத்துல வந்துட்டு என்னுடைய பேமெண்ட் ரிவ்யூ பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது கூட கிடையாது, இதெல்லாம் விட்டு தான் போட்டேன். இங்கே பாருங்கள், கேப்பு நிறையா இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்துட்டு 2 மாதம் கழிச்சா இங்கே பாருங்கள் இப்படி 2 வீக் இந்த மாதிரி கேப்பெல்லாம் நிறையா இருக்கும். நான் வந்து லேட்டஸ்ட்டே கொடுத்துக்கிறேன், அதில் தான் கரெக்டாக நமக்கு தெளிவாக தெரியும், டீட்டெயில் கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதிலேருந்து தான் நான் வந்துட்டு கண்டினியூட்டியாக வீடியோ போட ஆரம்பித்தேன். இங்கே பாருங்கள், 2 மாதத்தில் நான் எத்தனை வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். அதாவது 2வது மாதம் அப்படின்ற கணக்குலேயே இங்கே பாருங்கள் 2 வருதா. இங்கே பாருங்கள், ஒரே மாதத்தில் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அது அப்படியே போயிடுச்சு, அப்படியே விட்டுட்டேன் நான். அதுக்கு அடுத்து பாருங்கள், இது எல்லாத்துக்கும் காரணம் கண்டினியூட்டி தான். அதாவது ரெகுலராக வீடியோ போடுறது தான் மெயின் காரணம். இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22
22 வீடியோ போட்டிருக்கேன் நான். அதாவது சனி ஞாயிறு லீவு மட்டும்தான் விட்டுருக்கிறேன் நான். அதுலேயும் இதுதான் வந்திருக்கும். இங்கே பாருங்கள், கண்டினியூட்டியாக இதிலலாம் நமக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் நம்ம முக்கால்வாசி வந்துட்டு கரையை கடந்துட்டோம். 1 2 ஸோ ஒரே வாரத்தில் 4 வாரத்தில் இது வந்து ஒரு வீடியோ. அந்த ஒரு வாரம் லீவ் வந்துச்சு இல்லைங்களா, அதாவது வந்து ஊருக்கு போயிருந்தால அந்த கேப் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் 3 வாரம், அதாவது 3 வீக்கு கீழே இங்கே பாருங்க 1 2 3 4 5 வீடியோ போட்டிருக்கேன். அப்படின்னா 2 நாள் லீவு. இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 வீடியோ போட்டிருக்கேன். ஒரு நாள் மட்டும் லீவ் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், அதாவது 2வது வீக்கில் 3வது வீக்கில் அப்படின்றது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு 13 12 11 10 9 8 7 6 5 4 இங்கே பார்த்தீங்கன்னா 3 2 1 இப்போ வரைக்கும் நம்ம அப்படியே ஒரு லெவலாக டெய்லியும் வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் நம்ம போட்டுட்ருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நமக்கு வந்துட்டு இந்த 8ஆம் நாள்லேயே நமக்கு வந்து மானிட்டேஷன் எனேபிள் ஆயிடுச்சு. இந்த 8ஆம் நாள்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு மானிட்டேஷன் எனேபிள் ஆயிடுச்சு அப்படின்றது நம்மள எல்லாருக்குமே தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராகவே தெரிஞ்சிருக்கும். 8ல் தான் நம்ம மானிட்டேஷன் அப்ளை அப்படின்றது வந்துட்டு பண்ணோம். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்ச நாள்லேயே எனக்கு இந்த இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது. அதுக்காக தான் சொல்கிறேன், உங்களாலையும் யூடியூப்பில் பணம் சம்பாதிக்க முடியும். ரொம்ப சிம்பிள் தாங்க. நீங்கள் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே வாங்க. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த கண்டினியூட்டியை என்றைக்குமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, நீங்களாம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குனாலும் சரி, அந்த கெட்ட பழக்கத்தை நீங்கள் ரெகுலராக பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு ஹேபிட்டாக மாறிடும். அதனால் உங்களுக்கு வரக்கூடிய விளைவுகள் அப்படின்றது நிறைய இருக்குது. அதே ஒரு நல்ல பழக்கத்தை ரெகுலராக பண்ணோம்னா அதனால் விளைவுகளும் வரும். அப்போ எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய கண்டினியூட்டி மட்டும்தான். அதை எப்போவுமே வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க, மறந்துடாதீங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் சேனலில் இந்த மாதிரி மணி ஏர்ன் பண்ண முடியும். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கீழே சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஹைப் நான் கேட்காமலே கொடுக்குறீங்க. அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோ சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் எல்லாமே பண்ணிவிடுங்க. நம்ம நாளைக்கு இது போல் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பாய். நாளைக்கு என்ன வீடியோ போடலான்ட்டு நீங்கள் கூட கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.